விஜய் பிரபாகரன் திட்டமிட்டு சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் என்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற இடத்தில் அதிகாரிகளிடையே முரண்பாடு இருந்ததாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆதாரத்தை காட்டி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார்கள். விஜய் பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருப்போம். ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்க கிட்ட இருக்கிறது. எனவேதான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்னைக்கு அழைச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஷீட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே புரியும் எப்படியெல்லாம் அங்க வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு அறிவிப்புல இருந்து நாங்க இதை மொத்தமா எடுத்திருக்கோம். எதுலயுமே 10,000 வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரல. வெளியே ஊடகங்களில் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை. ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை எழுதி கொண்டு ஆர்ஓ கிட்ட கொடுக்கிறார். ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டயே பல முரண்கேடுகள் நடந்துள்ளதாக அங்க இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க. அங்க கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்கு அப்புறம் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க. எதுக்காக நிறுத்துறீங்க? லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியதானே, எதற்காக நிறுத்துறீங்க? 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கலெக்டர் வெளியே சொல்றாரு, எல்லாரும் மத்தியிலும் எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள், என்னால இதை சமாளிக்க முடியல, என்னுடைய போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்க நடு மையத்திற்கு அறிவிச்சிருக்கிறார். அப்ப யார் அவருக்கு பிரஷர் கொடுக்கிறது? யார் அவரை இந்த மாதிரி செயல்படாம தடுக்கிறது? எந்த சக்தி அப்படிங்கறது நிச்சயமாக மக்களுக்கு இது வெளிச்சம் போட்டு காமிக்கணும்ன்றதுனாலதான் நான் இந்த பிரஸ் மீட்டே நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.